2024ஆம் ஆண்டில் 100% மேல் லாபம் தந்த டாப் 10 ஐபிஓக்கள். 2024ஆம் ஆண்டில் பல்வேறு நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு இந்திய பங்கு சந்தையில் ஐபிஓ வெளியீடு செய்தன. ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மட்டும் இந்திய பங்குச் சந்தையில் 438 ஐபிஓக்கள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றின் மூலம் 1,62,800 கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளது. சராசரியாக ஐபிஓக்கள் 31% லாபம் தந்துள்ளன என தரகு நிறுவனமான நுவாமா தெரிவிக்கிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டில் சிறப்பாக செயல்பட்ட 10 நிறுவனங்களின் ஐபிஓக்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 1. ஜோதி சின்சி. இந்த நிறுவனம் 1000 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வெளியீடு செய்தது. பங்குச் சந்தையில் பட்டியலிடும்போது 319% என்ற பிரீமியம் தொகையில் வர்த்தகமாகி முதலீடு செய்தவர்களுக்கு பெரிய லாபம் ஈட்டித் தந்தது. 2. கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன். இந்த நிறுவனம் 300 கோடி ரூபாய்க்கு நிதி திரட்டியது. பங்குச் சந்தையில் பட்டியலிட்டபோது இந்த நிறுவனத்தின் பங்கு மதிப்பு 278% அதிகரித்து வர்த்தகமானது. 3. பிரிமியர் எனர்ஜி. இந்த நிறுவனம் 2800 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வெளியீடு செய்து நிதி திரட்டியது. இந்த நிறுவனத்தின் பங்கு பட்டியலிடப்பட்ட போது 184% பிரீமியம் தொகையில் வர்த்தகமானது. 4. பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ். இந்த நிறுவனம் 200 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வெளியீடு செய்தது. இந்த நிறுவனத்தின் பங்கு பட்டியலிடப்பட்ட தினத்தில் 156% லாபம் தந்து முதலீட்டாளர்களுக்கு ஜாக்பாட் ஆகஸ்ட் அமைந்தது. 5. பாரதி எக்ஸாகாம். பாரதி ஏர்டெல் நிறுவனத்திலிருந்து நடப்பு ஆண்டில் வெளிவந்த முக்கியமான ஒரு ஐபிஓதான் பாரதி எக்ஸாகாம். இந்த நிறுவனம் 4300 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ மூலம் நிதி திரட்டியது. இந்த நிறுவனத்தின் பங்கு பட்டியலிடப்பட்ட போது 144% உயர்ந்து வர்த்தகமானது. 6. ஆப்பிள் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ். நிறுவனம் 600 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வெளியீடு செய்தது. பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்ட தினத்தில் இந்த நிறுவனத்தின் பங்கு மதிப்பு 110% உயர்ந்தது. 7. எக்ஸிகாம் டெலிகாம் சிஸ்டம்ஸ் என்ற நிறுவனம் 400 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ மூலம் நிதி திரட்டியது. இந்த பங்கு மதிப்பு பட்டியலிடப்பட்ட தினத்தில் 103% உயர்ந்தது. 8. ஓரியன் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனம் 200 கோடி ரூபாய்க்கு நிதி திரட்டியது. பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்ட போது இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கு மதிப்பு 103% உயர்ந்து வர்த்தகமாகி முதலீட்டாளர்களுக்கு பெருமளவில் லாபமீட்டித் தந்தது. 9. ஜெஜி கெமிக்கல். நிறுவனம் 300 கோடி ரூபாய்க்கு நிதி திரட்டியது. பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்ட தினத்தில் இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கு மதிப்பு 99% அதிகரித்து வர்த்தகமானது. 10. டிபூஷன் இன்ஜினியர்ஸ் என்ற நிறுவனத்தின் பங்கு மதிப்பும் பட்டியலிடப்பட்ட தினத்தில் 99% பிரீமியத்தில் வர்த்தகமாகி பெருமளவில் லாபம் ஈட்டித் தந்தது. நடப்பு ஆண்டில் வெளியான முக்கியமான ஐபிஓக்களில் பஜாஜ் ஹவுசிங் பைனான்ஸ், ஹோண்டாய் மோட்டார்ஸ் உள்ளிட்டவையும் அடங்கும்.